எங்கள் மாணவர்களுக்கு தெய்வங்களா தாய்மார்கள் என் சொந்தத்தில் சொந்தமான மக்கள் ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். வணக்கம். ஊழல் ஒழிப்பு பற்றி இந்தியா முழுவதும் ஊழல் புரையோடி போயிருக்கிறது. அதிலும் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. தங்கள் நலன், தங்கள் மக்கள் நலன், நட்பு நலன், இப்படித்தான் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர ஊழல் ஒழிப்பை பற்றி யாரும் கவனம் செலுத்துவதில்லை. விதிவிலக்காக பொதுமக்கள் நலனே தன்னலம் என செயல்பட்டு வந்த 3 தலைவர்கள், ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஓராண்டுக்கு மேல் ஆட்சியில் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் மறைந்த பின் அவர்கள் ஊழல் செய்து சம்பாதித்த சொத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா? மற்றவர்களை பற்றி நீங்கள் அறிந்ததுதான். லோக்பால் திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். தமிழகத்தில் அனைத்து சாலைகள், பொது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். அரசு அலுவலகங்கள் அனைத்திலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். அரசு அலுவலர்கள் கடைநிலை ஊழியர்களிலிருந்து தலைமைச் செயலர் வரை பொறுப்பில் இருப்பவர்கள் அத்துணை பேருடைய வீடுகளிலும் தேவையான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ஊழல் முற்றிலுமாக ஒழிக்க வழிவகை காணப்படும். அமைச்சர்களோ, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ, நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர்களோ, பஞ்சாயத்து தலைவர்களோ, பஞ்சாயத்து உறுப்பினர்களோ யாராவது ஊழல் செய்தார்கள் என்று பிடிபட்டால் உடனடியாக அவர்களுடைய பதவி நீக்கம் செய்யப்படும். அடுத்து வரும் தேர்தல்களில் அவர்கள் போட்டியிட முடியாது என்ற சட்டம் இயற்றப்படும். தேர்தல் நேரங்களில் அவர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து நீங்களாக அதிக சொத்து அவர்கள் பெயரிலோ, குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ, நண்பர்கள் பெயரிலோ இருந்தால் அத்துணை சொத்துக்களும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும். இதே போல அரசு அதிகாரிகள் கீழ்நிலை ஊழியரிலிருந்து மேல்நிலை ஊழியர் வரை, அதாவது தலைமைச் செயலாளர் வரை ஊழல் யார் செய்தார்கள் என பிடிபட்டால் அவர்கள் நிரந்தர வேலை நீக்கம் செய்யப்படுவர். அதற்கான சட்டங்கள் இயற்றப்படும். ஊழலற்ற தூய்மையான 6 மாதத்திற்கு ஒரு முறை மக்கள் முன் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்து வெளிப்படையான நிர்வாகம் நடத்தப்படும். அரசிற்கும் மக்களுக்கும் நிர்வாகத்தில் உள்ள செய்ய வேண்டிய உறவுகள் குறித்து தேர்தல் அறிக்கையில் விளக்கமாக தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.